கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 84ஆம் சங்கீதம், அதில் 5ஆம் வசனம். சங்கீதம் 84:5. உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்றைய தினம் தேவன் உங்களை பாக்கியவான்களாக அழைக்க ஆசைப்படுகிறார். எப்படி? இருதயத்திலே செவ்வையான வழிகளை, செவ்வையான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றது. நம்ம எல்லாம் இருதயத்தில் தேவன் இருக்கிறார். நம்ம இருதயத்தில் தேவன் இருக்கிறதுனால நம்ம வழிகளும் தேவனுக்கு பிரியமான வழிகள் தான். அப்போ நம்ம எல்லாமே பாக்கியவான்கள். நேற்று நான் பார்த்தது போல நம்மளாம் தேவனால் பேரிடப்பட்டவர்கள். நம்ம அப்போ தேவனால் பாக்கியம் பெற்ற சந்ததி நம்ம. அப்போ நீங்கள் எல்லாமே பாக்கியவான்கள் தான். இதில் எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. எனக்கே இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ அந்த போராட்டம் ஏன் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நடக்கும். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும். அது எப்படி உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும்னா என்ன அர்த்தம்? நம்ம பலன் யார்கிட்ட இருக்கணும்? உலக மக்கள் மேலே இருக்கக்கூடாது, தேவன் மேல இருக்க வேண்டும். ஆனா தேவன் உலகத்துல நமக்கு உதவி செய்வதற்கான மக்களை, மனுஷர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிச்சோம்னா அவங்களே வருவாங்க. நிறைய பேர் நம்ம உதவி செய்யறேன்னு வருவாங்க. ஆனா அவங்க தேவனால் அனுப்பப்பட்டவர்களான்றதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு எந்த இடத்துலையும் போராட்டம் கிடையாது. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் நமக்காக உண்டு. தேவனால் நமக்காக பணிபுரிய செய்வதற்காக தேவ தூதர்கள் உண்டு. அவங்க மனித ரூபத்தில் வருவாங்க. எப்படி வருவாங்க? அதை நம்ம விசுவாசிக்கணும். உண்மையிலே பெலன் கொள்கிற மனுஷன். அப்போ அதை உண்மையிலே பெலன் கொள்கிற தாவீது ராஜா, அந்த சங்கீதம் எழுதின தாவீது ராஜா ரொம்ப அழகாக அவர் தான் பார்க்கலாம். அவரை சிப்லாக்கில் எல்லாமே கைவிட்டு போயிடும். எல்லாமே பையங்கர் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. சொந்த ஜனமே அவரை நம்பி வந்த ஜனமே, யாருக்காக அவர் போரிட்டார், யாருக்காக சொத்துக்களை கொண்டாந்தாரோ, பிள்ளைகிட்டு கொண்டாந்தாரோ, அவங்களே கல்லறிகிறதுக்காக ஆயத்தமாவாங்க. ஆனால் தாவீது ராஜா யார்கிட்டையும் போய் உதவி கேட்க மாட்டார். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் இந்த நம்ம ஆபத்து காலத்தில் உன் பலன் குறுகியதுனானால் உன் கர்த்தர் நம்பிக்கை குறுகினது நம்ம படிக்கிறோம். என்ன நம்பிக்கை குறுகினா? தேவன் மேல நமக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை குறுகினது. அதுதான் உண்மையிலே பெலன் கொள்வது. தேவன் மேல நம்ம பெலனா இருக்கும்போது எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் அப்படின்னு நம்ம இருப்போம். அந்த பெலன் நம்மகிட்ட இருக்கா? அதாவது யோபு சகலம் கையை விட்டு போயிடுச்சு. சொந்த மனைவியை, சகலத்தை தேவன் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிச்ச மனைவியை தேவனை தூஷித்து உயிரை விடு அப்படின்னாரு சொன்னாங்க. ஆனா இவர் செய்யல. கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தார். நான் மாம்சமான கண்கள், என்னுடைய கண்களே அவரை பார்க்கும், உயிரோட இருக்கும்போதே பார்க்கும் அப்படின்ற நிச்சயமா இருந்தாரு. நம்ம நிச்சயம் எங்க இருக்கு? நம்ம பலன் எங்க இருக்கு? தேவன்கிட்ட இருக்கா? இல்லை நம்ம பலன் உலகத்தின் மேல இருக்கா? அவங்ககிட்ட போனால் அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாங்க, இவங்ககிட்ட போனால் அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாங்க, இந்த இடத்துல காசு கொடுத்தா எந்த காரியம் நடந்துடும், அவங்ககிட்ட எந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மாதிரி பேசினா அவங்ககிட்ட இருந்து எந்த காரியத்தை வாங்கிடலாம் இப்படின்னு நம்ம இருதயத்தின் சிந்தனையிலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அதனால தான் பாருங்க, இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். அப்போ இருதயத்தில் செவ்வையான வழிகள் இருக்கா நம்மகிட்ட? இல்லை. ஏன்னா இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு வேதத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அந்த வாயின் வார்த்தைகள்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இருதயத்தில் தேவன் இருக்கிறாரா, இல்லை சாதாரண மனிதர்கள், அந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறார் நான். அப்போ நம்ம ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்ட சந்ததி. நம்ம அடுத்தவங்களை ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்ட, ஆசீர்வாதம் பெறுவதற்காக பெற்ற நம்ம அடுத்தவங்களை ஆசீர்வதிப்பதே நம்மளோட ஒரு தலைமையில் விழுந்த ஒரு கடமை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் தேவன்கிட்ட பெலன் கொள்ளுக வேண்டும். நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்மளே கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அடுத்தவங்கிட்ட போய் எப்பா அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கீங்களேன், உடனே பாரு அப்படின்ட்டுவான். நமக்கே வீட்டில் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கும்போது நம்ம அடுத்தவங்க போய் என்னன்னு சொன்னோம்னா நம்ம அப்புறம் போராடிட்டு தான் இருக்கணும். அப்போ கர்த்தர் பெலன் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம பெலன் நிலையிலிருந்து நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம பெலனை தேவன் மேலே வைப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலே பெலன் கொள்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, நாங்கள் இருதயத்திலே உண்மை நல்ல சிந்தனைகளுடன் இருப்பதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். அப்படி சிந்தனைகள் இருக்கும்பொழுது நாங்கள் பாக்கியமான்களாக இருப்போம் என்று நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொல்வதை போதிக்கும் இந்த போதனைகளை நிலைத்து நிற்க, அதிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்துமாப்பா. பலன் தாரும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோமாப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உலகத்தின் மேல இல்ல உண்மையிலே பெலன் கொள்ள அவர்களை தயார்படுத்துமாப்பா. பெலன் கொண்டு அவர்கள் நீர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களால் பாக்கியவான்களாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.